இது நிலைக்குமானா, நீடிக்குமானா, நம்ம வாழ்க்கை நிலையற்றதாக இருக்கும். நம்முடைய இருந்த இடம், நம்முடைய இருந்த ஊர், நம்முடைய இருந்த நாடு வேறொருக்கு கொடுக்கப்படும். ஆகவே நம்ம இது சத்தியம், இது உண்மை, இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம், பாதை, வழி. இதில் மனம் திரும்புங்க. இந்த ஜனங்கள் கண்ணால் காணாமலும் காதுகளில் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாகாமல் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்ததாக இருக்கிறதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்கள் மூடிக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஆகவே கண்ணு மூட வந்துச்சுன்னா அப்படி இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஆட்டு மேலே கொஞ்சம் தண்ணி தெளிங்களேன். ஆட்டு மேலே தண்ணியை தெளிங்க, என்ன பண்ணும் ஆடு? சொல்லுங்கம்மா, அப்படி நடிச்சு காமிங்களேன். ஆட்டு மேலே தண்ணியை ஊற்றினா என்ன நடக்கும்? தலையை போட்டு உதறி பண்ணி, ஏன்னா அதுக்கு பிடிக்காது. அதே போல் தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? உதறுங்க எந்திரிச்சு. தெரியுமா உங்களுக்கு? பசு பசு பாருங்க, அது நல்ல இடத்துல தான் படுக்கும். அதுபோல் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வார்த்தை கேட்டுருக்கீங்க, மனம் திரும்புங்க. உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். எல்லா காவலோடு உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்க. அதனிடத்திலிருந்து ஜீவன் உள்ள நதி புறப்பட்டு ஓடும். தேவனுடைய வார்த்தையை அது உள்ளே வைங்க. உங்களுடைய இருதயம் அடைக்காதபடி, காதுகள் அடைக்காதபடி, கண்கள் அடைக்காதபடி ரொம்ப ஜாக்கிரதையாக அதை பார்த்துங்க. ஏன் இதை சொல்கிறாருன்னா, என் ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை அனுபவிக்க தான் அதை பேசுகிறார். உங்களை அழிக்க பேசலை, உங்களை கொல்ல பேசலை, உங்களை ஒன்றுமே இல்லாமல் பண்ணுவதற்காக பேசலை. அதெல்லாம் வருவதற்கு முன்பாக உங்களை எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கண்ணீரோடு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இதெல்லாம் மாறும். இதெல்லாம் மாறும். ஏதோ சாதாரணமானதல்ல. தேவ சபை என்பது உன்னதமான தேவ பாதம் சாதாரணமானதல்ல. இங்கே சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். மகிழ்ச்சியும் களி கூறுதலும் தான் உங்கள் இருதயத்தில் இருக்கும். ஏனென்றால் அவர் சமூகம், அவர் சபை, அவர் வார்த்தை, அவர் அபிஷேகம் பண்ணின ஜனங்கள் நீங்கள். அவர் அழைத்த ரட்சித்து நித்திய ஜீவனை கொடுத்த ஜனங்கள் நீங்கள். அவர் ரத்தத்தால் விலைகரையும் கொடுக்கப்பட்டு வாங்கின நீங்கள். அதனால் நீங்கள் சாதாரணமான ஆட்கள் இல்லை. அதனால் உங்களை கைவிடப்பட மாட்டார், கைவிடப்படுவது இல்லை. நீங்கள் உங்களை விட்டு அவர் விலகுவது இல்லை. உங்கள் நொறுங்குண்ட ஆவியில் வந்து நறுங்குண்ட ஆவியில் வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். காரணம் உங்களை கைவிடாமல் இருக்கணும்னு சொல்லி தான். ஆகவே இந்த நாளில் பேசின வார்த்தையின் மூலமாய் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்கு முன்பாக இருக்கும்போது அவர் உங்களை ஆசீர்வதிக்க, என் மகனே என் மகளே என்று அவரை இன்புற்று கட்டி அணைத்து முத்தமிட அவர் காத்து கொண்டிருக்கிறார். இரக்கமுள்ள ஆண்டவர், காருண்யம் நிறைந்தவர், அவர் கருணாமூர்த்தி. அவர் தேடுகிறார், அவர் தேடுகிறார், உன்னை தேடுகிறார். உன் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறார். அவன் சத்தத்தை கேட்க ஆசையாக இருக்கிறார். ரூபவதியே, உன் இன்பமான சத்தத்தை நான் கேட்கணும் என்று வாசற்படியில் நின்று உன் கதவை தட்டுகிறார். உன் இருதயத்தை அவர் சந்நிதியிலே ஊற்றிவிடு. உன் இருதயத்தை அவர் சந்நிதியிலே ஊற்றிவிடு. அவர் சமூகத்தை நோக்கி வாஞ்சித்து எப்போதும் ஒரு சமூகத்தில் அவர் காத்திரு. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு உன்னை விட்டு விலகாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், கலங்காத, திகையாத. இதோ தேவன் இருக்கிறார், தேவனை விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை விசுவாசி என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே உங்களுக்காக அநேக ஸ்தலங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஆயத்தம் பண்ண கொண்டிருக்கிறது. நம்ம நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆகவே உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி நாம் செய்த காரியங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய்கள்